பச்சிலம் குழந்தையிடமா இச்சையை தீர்க்க வேண்டும், படிக்க வந்த மாணவியையா படுக்கைக்கு அழைக்க வேண்டும். 3 வயது குழந்தையை பார்த்து எப்படிடா வந்தது மோகம், இங்கேதான் அரங்கேறுகிறது பிஞ்சு குழந்தைகளையும் வதைத்து வஞ்சிக்கும் சோகம். உடை சரியில்லை, நடை சரியில்லை என்று உறுத்தும்படி பெண்களை பார்த்து கேள்வி கேட்கும் சமூகமே, ஆண்களை வருத்தி திருத்தும்படி சட்டங்கள் ஏற்றப்படாதது ஏன் என்ற கேள்விகள் எங்கே போயின? உடையும் நடையும் இடையும் தான் கவர்ந்து இழுக்கிறது என்றால் கல்லூரி பெண்களை மட்டுமா, கள்ளம் கவடம் அறியாத பிஞ்சு குழந்தைகளையும் அல்லவா கற்பழிக்கிறான். கற்பு என்பது இருவருக்கும் பொது என்ற வார்த்தையில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கற்பு அளிக்கப்பட்டவள், கற்பை இழந்தவள் என்ற வார்த்தைகள் பெண்களுக்கு மட்டுமே சொந்தமாகி போனது. காமத்தை தீர்த்து கொள்ள 1000 மொழிகள் இருக்கும் பொழுது அறியாத குழந்தையையும் 60 கடந்த பாட்டியையும் வேலைக்கு செல்லும் பெண்ணையும் படிக்க செல்லும் மாணவியுமா வேண்டும் இந்த மிருகங்களின் ஆசையை தீர்த்து கொள்ள? போதும். அரசாங்கத்தையும் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களையும் பெண்களையும் கைகாட்டியது போதும். ஆண் பிள்ளைகளை பெற்றிருக்கும் அப்பா அம்மாக்களே, உங்கள் மகன் தப்பு செய்தான் எனில் தவறிழைத்தது மகனே என்றாலும் வெட்டி போட்டுவிடும் காலம் எப்போது வருகிறதோ அப்போதே இத்தனை கண்ணீரும் துடைக்கப்பட்டு பாதுகாப்பான சமுதாயம் அமைக்கப்படும். ஒழுக்கமாக பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்ற அறிவுரை பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பா அம்மாக்களை விட ஆண் பிள்ளைகளை பெற்றிருக்கும் அப்பா அம்மாக்களிடமே அதிகம் சொல்லப்படும் சமூகம்